ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ஒரு லஞ்சுக்கு நம்ம செய்கிறதா இருந்தால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய வாழைக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க வாழைக்காய் சீவிக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் சீவிக்கோங்க. முதல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பாருக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீவிக்கோங்க. லைட்டாக சீவினா போதும், ரொம்ப தோலோடு சீவி வேண்டாம். மேலாப்பில் சீவிக்கோங்க. இந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. நம்ம அரை வேக்காடாக வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். வாழைக்காய் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு துண்டுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வாழைக்காய் வெந்தாலுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடைஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தான் நமக்கு வேக வச்சு பொரிக்கும்போது காய் ரொம்ப ஓரளவுக்கு வெந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும். சாப்பிடும்போது பீஸாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும், ரொம்பவும் வேக வேண்டாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுமானது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கமுத்தி பாருங்கள். ஓரளவுக்கு வெந்திருக்கு, பாதி வேக்காடு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டியெல்லாம் தண்ணியெல்லாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைக்காயை டைரெக்டாகவே சேர்த்துடலாம். அப்படியே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரியே ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நமக்கு வானலில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நம்ம மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. வேகமாக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி வேக விடுங்க. பாருங்கள், நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பரிமாறிடலாம். ரொம்ப சுலபமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
திரும்ப திரும்ப கேட்பாங்க, கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.